அதிமுக அமோக வெற்றி தேர்தலுக்கு பின்பு வெளியான முக்கிய தகவல். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நேற்றைய தினம் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும், ஏன் 6 மணிக்கு மேல் கூட ஒவ்வொரு சில வாக்குச்சாவடிகளிலே டோக்கன் முறையிலே வாக்குகள் என்பது செலுத்தப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். தமிழகம் முழுவதுமே மொத்தமாக 85.05% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக கரூரிலே 91.97%, குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியிலே 75.50% வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதில் முக்கியமாக சென்னையிலே 83%, கோயம்புத்தூரிலே 84.35%, மதுரையிலே 80%, சேலத்திலே 90% என்பது வாக்குகள் என்பது பதிவாகி இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 4ஆம் தேதி என்பது தேர்தல் எண்ணப்பட்டு அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். தேர்தல் முடிந்த கையோடு இன்று தினம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர் ஆலோசனை என்பது மேற்கொண்டிருக்கிறாராம். அதாவது காலை வேளையிலே அங்கு இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்குரிய மாவட்ட செயலாளரிடம் தேர்தல் என்பது எப்படி நடந்தது, வாக்கு சதவீதம் எப்படி பதிவாகி இருக்கிறது, நமக்கு ஆதரவாக இருக்கிறதா, எந்தெந்த தொகுதியில் நமக்கு கொஞ்சம் சேதாரம் என்பது இருக்கும் என அனைத்து இடங்களிலுமே ஆலோசனை என்பது செய்து முடித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டிவிட்டார்கள் தமிழக மக்கள் என அதிகாரப்பூர்வமாக பகிரங்கமாக அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த தேர்தலோடு நேற்று தினம் நடந்து முடிந்த தேர்தலோடு அதிமுக மாபெரும் வெற்றியை வாய்ப்பை பதிவு செய்திருக்கிறது. அதே போல திமுக எனும் குடும்ப ஆட்சிக்கு மக்கள் முடிவுகளை கட்டிவிட்டார்கள் என தகவலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிக மிக முக்கியமான தேர்தல் என ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லிக் கொண்டுதான் இருந்தோம். அதாவது இதற்கு முன்பாக 10 தோல்விகளை கண்டுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி, 11வது முறையும் தோல்வியை காணப்போகிறார் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்யக்கூடிய அந்த வேளையிலே தமிழக மக்கள் இனி எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவ மாட்டார், எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சிதான் அடுத்த ஆட்சி என்பது இருக்க போகிறது, திமுக வரலாற்றிலே 2வது முறை ஜெயித்தது கிடையாது, அதேதான் இப்பொழுதும் நிகழப்போகிறது என தமிழக மக்கள் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குடும்ப ஆட்சிக்கு முடிவுகளை கட்டிவிட்டார்கள் என எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருப்பது அதிமுக அமோகமான வெற்றி வாய்ப்பை பெற இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் மே மாதம் 4ஆம் தேதி மாலைக்குள் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், அதாவது அதிகப்படியான தொகுதியில் யார் வெற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் கூட வெளியாகிவிடும். சமீபத்தில் நேற்று தினம் இன்றைய தினம் வெளியான கருத்து கணிப்பின் அடிப்படையில் கூட ஒரு 25 தொகுதியில் இழுபறி என்பது நீடிக்கும், அந்த 25 தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பெற போகிற நபர் தான் அடுத்து இந்த தேர்தலிலே ஆட்சி அமைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் கூட வெளியாகி இருந்தது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா.